சேராதுன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும். யாரு? ஏன்னா நாடகத்துல ஒரு வருமானம், அங்க கிளர்க்கு வேலையில ஒரு வருமானம். டேய் அப்பா, மாசத்துக்கு 4-5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. என் கூட வா. உன்னை கூட வரலாம், கூட இருக்கிறவன் விடணும்ல. ஏன் நீ விட மாட்டேங்க. ஏமா? கட்டை காட்டுக்கு போற வரையும் ஒருத்தனோட வாழலைன்னா எங்க அப்பா அதுல மிதிப்பேன். அதனால பெண்களுக்கு அதான முக்கியம். ஒருவனுக்கு ஒருத்தி, அவ்வளவுதான். ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதுல அந்த காலம். கள்ள புருஷனுக்கும் நல்ல புருஷனுக்கும், புருஷனுக்கும் கள்ள புருஷனுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? அது எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. சொல்லு பார்க்கலாம். புருஷன் வேலைக்கு கிளம்பையில பொண்டாட்டி வீட்டு வாசல்ல நின்னு போயிட்டு வாங்கன்னு தாத்தா காட்டினா புருஷன். ஓ, நல்ல புருஷனா? நல்ல புருஷன். கட்டின புருஷனா? சரி. வாசல்ல நின்னு போயிட்டு வாங்க அத்தான்னு தாத்தா காட்டினா புருஷன். புருஷனுக்கு தாத்தா காமிக்கிறாரு. தாத்தா காமிச்சிட்டா. இங்கிட்டு பின்னாடி திரும்பி அவர் போயிட்டாரு, நீங்க உள்ள வாங்கன்னு இந்த பக்கம் கைய காட்டினா அவன் தான் கள்ள புருஷன். சூப்பரா பழகி வச்சிருக்கியம்மா. அதனாலதான் என் வீட்டுக்கு ஒரே வாசல். இப்படி நான் கூப்பிடுவேன்னு என் புருஷனுக்கு தெரிஞ்சா ஒத்த வீட்டு வாசலை வச்சிருக்கேன். அப்ப கள்ள புருஷன் எங்கிட்டு கிடக்குறது? கள்ள புருஷன் எங்கிட்டாவது கிடப்பேன். ஒரு கோழிக்குட்டோட கிடப்பாப்ல. கோடிட்டு இடங்களே நிரப்புவேன், அந்த இடத்துல மட்டும் நிரப்பிக்குவேன். சரி விடு. அப்புறம் பாருங்க, முருகு கிடாத்திருக்க புள்ள இல்லைன்னு நானும் ஏறாத மலை இல்ல போகாத காடுகரையில இந்த வசனம் அங்கேயும் ஓடி இருக்கும். எதுக்கு ஒண்ணு அப்படி மலைக்கலாம்? பழனியில போய் ஏறினேன். பழனி போய் ஏறினா படி ஏறுறதப்பா வேண்டுதில்லவா? வீட்டுல இடம் இல்லாம திருப்பதியில போய் ஏறினேன். எங்க ஏறி என்ன செய்ய? அட மதுரையில இருக்க பழமுதிர் சோலை கூட போய் ஏறிட்டேனப்பா. அங்க இடம் பார்த்துட்டியா? எங்க ஏறி புள்ள கிடைக்கல. எப்படி மலைமலையா ஏறினா புள்ள பிறக்காதமா? அப்புறம் வீட்டுக்கார ஏறணுமா? தெரியாத உனக்கு? அது அவனுக்குள்ள தெரியும், எனக்கா தெரியும். நான் என்ன மலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல நீங்க பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு குழந்தை வரும். அப்படியெல்லாம் பிறந்தா ஒவ்வொருத்தனையும் இப்ப எல்லாம் ஏன் போய் டாக்டர்கிட்ட புள்ள வைக்கிறாங்க? ஏன் டாக்டர்கிட்ட போய் ஊசியை போட்டுதான் புள்ள வைக்கிறது? ஒன்னால ஊசியை போட்டு வேண்டியது உனக்கு. என்னமோ இவன் மருந்து எடுத்து ஊசியை போடுறதுக்கு நேரடியாவே பெத்துட்டு போனோமே. ஆமா, டாக்டர் மனுஷனுக்கு மட்டுமா புள்ள நேரடியா வர மாட்டேங்குது. இப்ப ஆடு மாட்டுக்கு சென்னை ஊசி போட ஆரம்பிச்சுட்டேன். முதல்ல மாடுகளையாவது உருப்படியா சேர்த்தாங்க, இப்ப அதுவும் இல்ல. அப்படியும் ஒரு பிள்ளைய பெத்தலான்னு நேரம் இங்க இருந்து டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போய் 10 வருஷம் ஆச்சு பிள்ளையே எனக்கு பிறக்கலைன்னு. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னாரு. சரி, சும்மாதான் கிடக்குறான்னு. சும்மாவா? ஆமா, வேலை வெட்டி இல்லாம சும்மா கிடக்குறான்னு. சும்மா கிடந்தே பிள்ளை இல்லையா? சரி, சும்மா இருந்து கொரோனாவுல பாத்தீங்களா? சும்மா இருங்கன்னு தான் சொன்னாங்க, டஜ கணக்குல பெற்றுட்டாங்க. வேற வேலை இல்ல. நான் அப்படி கொரோனாவிலையாவது பெத்தரலாம்னு தான் முயற்சி பண்ணே, முடியல. அப்புறம் டாக்டர் சொன்னாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னாரு. 10 வருஷம் ஆச்சுங்கன்னு. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்கன்னாரு. ஒரு 6-7 வயசுலயே எங்க அம்மா அப்பா பண்ணி வச்சுட்டாங்கன்னு. 6-7 வயசுல எப்படி பண்ணுவீங்க? அப்பதான் தெரிஞ்சிச்சு இன்னும் நான் வயசுக்கு வரல. ஐயோ, வயசுக்கு வர முடியாது நீ எப்ப? அப்படி எங்கிட்ட உனக்கு புள்ள இருக்கு? நேரா ஜோசியர்கிட்ட போனேன். சரி, ஜோசியர் உள்ள கூட்டிட்டு வந்து ஜாதகத்தை எடுத்து பார்த்து எனக்கு செவ்வாய் தோசை இருக்குன்ட்டார். உனக்கு? சரி, நான் லேட்டா தான் வயசுக்கு வருவேனா? அப்படியே வயசுக்கு வந்தாலும் சரி, அப்படியே வயசுக்கு வந்தாலும் செவ்வாய் தோசை உள்ள புருஷனை தான் கட்டணுமா? இல்லன்னா புருஷன் மண்டைய போட்டுருவானா? அது உண்மைதானே. அவன் எப்ப கிடைக்கிறது, நான் எப்ப வேலையை பாக்குறது? முதல்ல உனக்கு என்ன சரியாகலமா, அது வந்து கிடைச்சிரும் உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே நான் கோவப்பட்டுட்டு போய் கத்தால செல்லிச்சு. கத்தால ஒண்ணும் இல்ல, விட்டுருக்க. ஒரு வழியா வயசுக்கு வந்துட்டேன். கத்தால முள்ள குத்திச்சா? ஆமா. சரி, சுடுகாட்டை தாண்டி போனோம். எங்க பள்ளிக்கூட சுடுகாட்டை தாண்டி போனோம். சரி, காலை தூக்கி வச்சனா ஒரு மண்டை ஓடு இருந்துச்சு. மண்டை ஓடா? இப்படி காலை தூக்கி வச்சோன்னே நான் வயசுக்கு வந்துட்டேன். மண்டை ஓட்டுக்கு பார்த்தோன்னே வயசுக்கு வந்துட்டியாமா? மண்டை ஓடுக்கு மேல பார்த்து வயசுக்கு வந்தனால நான் 50 புருஷன் கட்டுவேன்னு என் ஜாதகத்துல இருக்கு. அந்த பயத்திலேயே வயசுக்கு வந்துட்டாங்களே நீ. அது ஆண் இருக்கும்ல, அத பார்த்து மண்டை ஓட்டு மேல வயசுக்கு வந்தனால 50 புருஷன் கட்டுவேனா. இப்ப எத்தனை கணக்காயிருக்கு? இப்பதான் 42 ஓடி இருக்கு. 8 இருக்கா? 8 இருக்கு.
நல்ல கதை. நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஒரே முகர, ஒரே மூஞ்சி, ஒரே கை, ஒரே காலி. எம்பிட்டு நானு அந்த 52 பேர் எங்கேயுமா இருக்காங்க? 42 பேரு 42 பேர் அவன் வீட்டுல இருப்பேன். இது என்ன கொடுமையா இருக்குது. நான் நீ கல்யாணத்தை பண்ணிட்டு விட்டுட்டு மட்டும்தான் வந்துருவேன். ஏன்னா எப்படி கல்யாணம் பண்ணாலும் எவன் செவ்வாய் தோஷம் உள்ள ஆள் இருந்தா தான் உயிரோட இருப்பேன். ஆமா, எவன் செவ்வாய் தோஷம்னு கண்டுபிடிக்கிறது. 42 பேர் கொண்டுட்டேன். ஆனா கல்யாணம் பண்ணி எவன் உயிரோட இருக்கானோ அவனோட தான் வாழுவேன்னு நான் ஒரு சத்திய பிரமாணம் பண்ணி வச்சிருக்கேன். அவன் தான் செவ்வாய் தோஷம் பிடிச்சேன். அப்ப அவன் தான் செவ்வாய் தோஷம் பிடிச்சேன் கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் மதுரையில கண்ணகி சிலைக்கு அப்புறம் என் சிலையை வைக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. ஏய், கண்ணகிங்கிறது யாரு தெரியுமா உனக்கு? கற்பு கரசிமாவ. ஏன் என்கிட்ட கப்பு கரசியா தான் இருக்கு. அது உன் கப்பு கரசி இல்ல, அவன் கற்பு கரசி. நானும் கற்பு கரசி தாங்க. அப்படியா? புலங்கலைன்னா கற்பு கரசி தான். புலங்கிட்டா தான் என் அப்பா. அதுக்கு எதிர்த்தாப்புல வச்சிருவோம் உனக்கு. அப்ப அது பரவாயில்லைங்க. அப்பா என்னம்மா? லோனை வேற வாங்கி தொலைஞ்சிட்டேன். அவன் நேரம் 6 மணிக்கெல்லாம் வீட்டு வாசல்ல உட்காந்துருப்பேன். என்ன லோன் அது? எல்ஐடி லோனு, விடிவெள்ளி லோனு, வாரத்துல 3 லோனு. விடிவெள்ளியா? விடியக்கிழமை வந்துருப்பான்ல. புதன்கிழமை ஒரு லோனு, வியாழக்கிழமை ஒரு லோனு, சனிக்கிழமை ஒரு லோனு. முதல்ல லோன்காரங்க வந்து காசு இல்லைன்னு போயிட்டு அப்புறம் வாங்க சார் வசூல் பண்றோம்னா போயிட்டு டீயாவது குடிச்சிட்டு வருவாங்க. இப்ப எல்லாம் வர்றப்பவே பிளாஸ்கோட வந்துடுறாங்க. முண்டைய நம்ம டீ குடிக்க போற நேரம் கதவை சாத்திட்டு ஓடி போயிடுறாங்க. 53 ஆக்கிட வேண்டியதானே? எனக்கு 43. சச்ச காசை வாங்கி லோன் கரைஞ்சிற நேரம் கேட்கிறியா? காசை வாங்கி பீய திங்கிறாப்புல தின்னிங்கல்ல, சரி காசை கட்டுங்கிறேன். என் புருஷன் பார்த்தேன், இவனே 24 மணி நேரமும் லோன்காரனே வீட்டுல இருக்கான்னு என் புருஷன் ஒரே வார்த்தையில நெஞ்ச நிமித்திட்டேன். அவங்களோட போய் ஒரு 3 மாசம் இருந்து கடன் அடைச்சிட்டு வந்துட்டேன். நல்ல பழக்கம். எப்படி? அவங்களோட போய் 3 மாசம் கடன் அடைச்சிட்டு வந்தேன். ஐயா பொண்டாட்டி இப்படி அனுப்புறீங்க, உனக்கு வெக்கமா இல்லையான்றே? 56 தேசத்தை ஆண்ட ஹரிச்சந்திரனே பிள்ளையும் பொண்டாட்டி கண்ணு மாடுமா விரட்டி விட்டாரு, அலமான வச்சாரு. சரி, நீ என்ன இப்ப இளஞ்சனையா தானே இருக்கிற? போயிட்டு நீ கடன் அடைக்க போவ, அவன் வட்டியோட உனக்கு கொடுத்துருவானே 3 மாசத்துல. அப்படியாவது புள்ள பறக்கட்டு இன்சி எவன் இன்சி நான் சொன்னா தானே எவனுக்கு பெக்குறேன்னு. ஆமா ஆமா, அதான் பார்த்து